எல்லாத்துக்கும் வணக்கம். கோவையிலிருந்து தீபா. வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை பாருங்கள். அப்போ தான் வீக்லி 3 வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். இன்றைக்கி நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வறுத்து எல்லா கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து நம்ம செய்வோம். அப்படி இல்லாமல் இன்றைக்கி பொடி மிக்சிங் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுங்கிறது காமிச்சிட்றேன். நான் கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், சின்னதாக எடுத்திருக்கேன். இது சொத்தை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி சொத்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு என்னங்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வணக்கி அரைக்கிறதுக்கு என்னென்னங்கிறது காமிச்சிடறேன். நான் அதுக்கு என்ன தேவைன்னா கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, வரமிளகா பொடி தனி மிளகா பொடி இது 1 ஸ்பூனு. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது சோம்பு. சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு பொடியாக இருந்துச்சுன்னா பொடி மட்டும் போட்டு அப்படி வணக்கி அரைச்சிருங்க. என்கிட்ட பொடியாக இல்லை, நான் அப்பப்போ தான் வறுத்து தான் அரைக்கிறது உண்டு. அதனால் நான் அது தனித்தனியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு சோம்பு கொஞ்சம். ரெண்டாவது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டாவது புளி உங்களுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு நான் கொஞ்சமாக ஒரு இந்தளவு தான், இந்த துண்டு தேங்காயும் அதில் போட்டு தான் வணக்கிறது உண்டு. இப்போது இவ்வளவு தான். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான பொருள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வணக்கிடலாம். ஃபஸ்ட்டு வணக்கி அரைக்கிறதுக்காக இப்போ என்னங்கிறது பார்த்துடலாம். இப்போது நான் தவா வச்சுருக்கேன், குட்டி தவா ஒன்று இருக்குது. இப்போது இந்த தவா வச்சதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொன்றா போட்டு இதில் வணக்கிடலாம். பொடியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பொடியாக சேர்த்திக்கோங்க. இது ஜீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் தான், 1 ஸ்பூன் கூட இருக்காது, 1/2 ஸ்பூன் தான் சோம்பு, வாசத்துக்கு மட்டும். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ வறுபட்டுடுச்சு. இந்த இடத்துல சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. இதெல்லாமே அரைக்கிறதுக்கு தான். இதில் இப்போது இது வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த இடத்துல தக்காளி சேர்த்திக்கிறேன். புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வச்சா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் மசாலா பொடியும் மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல தேங்காய் நான் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். தேங்காய் ஒரு சின்ன துண்டு. இப்போது ஒவ்வொரு பொடியும் சேர்த்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பொடி இந்த சூடுலே உங்களுக்கு இந்த மசாலாலாம் உங்களுக்கு வதங்கிடும். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள்
இதில் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க, எந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி 1 ஸ்பூனு, அவ்வளோதான். இப்போ இந்த சூட்டில் இதை பிரட்டி விட்டுருங்க, போதும். இப்போ வந்து இது சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை எப்படி இது பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போது இந்த சூடில் இந்த மசாலா இதாயிரும். இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு இது ஓகே. இப்போ அடுத்தது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போது மசாலா அரைச்சாச்சு, இதுக்குள்ளே மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கத்திரிக்காய் வந்து முழுசாக போடலான்னு தான் நினச்சேன். ஏன்னா புழுவோ பூச்சியோ இருந்தால் தான் அது வந்து நேச்சுரல் ஒரு இது. அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணும்போது இருந்துச்சு, அதனால் நான் நீட்டமாகவே கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு முழுசாக வேணும்னு நினச்சிங்கன்னா முழுசாக போட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தவா சூடாகுது. இப்போது இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தவா சூடாயிடுச்சு. இப்போது நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன். இதில் மெயினாக நல்லெண்ணெய், இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் அப்படியே வதக்கிடலாம். ரெண்டாவது என்னென்னா, இப்படி போட்டோன்னா வதங்கிறது சீக்கிரமாக ஆயிரும். உங்களுக்கு முழுசாக போட்டாலும் கொஞ்சம் லேட் ஆகும், இது வதங்கிறதுக்கு சீக்கிரமாக ஆயிரும் உங்களுக்கு. நானும் முழுசாக போடணுன்னு தான் நினச்சேன், பூச்சியெல்லாம் இருந்தது, அதனால் அப்படியே நீட்டமாக கட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா இப்படி பிரட்டி விட்டுட்டோன்னா இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகணும். இந்த ப்ரௌனு இந்த ஒய்லட் கலர் இருக்குது பார்த்திங்களா, இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதும், நம்ம எண்ணெயில் வதக்குனது போதும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நாட்டு கத்திரிக்காய், அதனால தான் உங்களுக்கு அந்த புழுவெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மெயினாக நாட்டு கத்திரிக்காயில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ போதும், இந்த அளவுக்கு தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிறது. இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போது நான் இதை வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த தவாலையே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான், இப்போது கடுகு சேர்த்திக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு, இதோட வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரியட்டும். நான் இதோட ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதோட இந்த 10 பல் பூண்டு இதோட சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல மசாலா சேர்த்திக்கிறேன். நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்திக்கிட்டேன். இப்போ இந்த மிக்ஸி கப்பை நல்லா கழுவி இதில் நான் ஊற்றிடுறேன். வாசம் இப்போவே நல்லா வருது. அதை விட என்னென்னா, இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது செய்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்த புளி, அந்த மசாலா இதெல்லாம் நல்லா ஊறிடும் அந்த கத்திரிக்காயில். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு.
இப்போது இதோட நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துறோமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மிக்ஸி கப்பு கழுவி நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சேர்த்துணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டோன்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக புளி இன்னும் ஊற்றலை, புளி தண்ணி. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா கொதி வருது. இந்த இடத்துல நான் புளி தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் வத்தட்டும். வத்தினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிறேன். கல்லுப்பு தான், கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். ஸ்மெல் நல்லா வருது. இது சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். முடிஞ்சால் 2 நாளைக்கு முன்னாடியே செய்து வச்சுருங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். நல்லா பிச்சு, முழுசாக போடாமல் பிச்சு போடுங்க, அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இன்னும் இப்போ இந்த அளவு கொஞ்சம் வத்திருச்சுன்னா போதும், கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போது இந்த டைமில் நான் வழக்கம் போல் சொல்கிறது வெல்லம். நான் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெல்லம் சேர்த்தும் போது. புளிக்குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இந்த இடத்துல கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேன். இது நல்லா இப்போ கொதி வந்து வரட்டும். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் சன்னமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த புளிக்குழம்பு எந்த குழம்புனாலும் உங்களுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஒரு சன்னமாக அடுப்பு கொஞ்சம் சன்னமாக வச்சு கொஞ்சம் கொதி வரணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்திக்கிறேன், நல்லெண்ணெய். இப்போது புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க. வீக்லி 3 வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உங்கள் கமெண்ட்ஸு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.